என்னடா 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 ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. மா என்னம்மா ஏம்மா பாப்பா அலறா? ஒண்ணும் இல்லையா, தூக்கத்துக்கு அழுகுறா. ஒண்ணும் இல்ல, நீ படு. அம்மா எதுவும் பூச்சி இது கடிச்சிருச்சான்னு பாரு. இல்லப்பா, எதுவும் இல்லையே. எதுவும் இல்லாம ராத்திரில இப்படி அழமாட்டாளேம்மா. மா முதல்ல எந்திரிச்சு புள்ளைய தூக்குங்கம்மா, என்னன்னு தெரியலம்மா. ஒண்ணுடா தூங்குடா. பத்ரா அலற மாதிரி இருக்கு. உமா புள்ள அழுவுதா? இல்லங்க, பத்ரா அலறா போல இருக்கு. என்ன இந்த நேரத்துல புள்ள அழுவுது? எப்பயும் இந்த நேரத்துல அழமாட்டாளே. என்னன்னு தெரியலங்க, புது வீடுல அதனால கிட்ட எதுவும் அலறாளோ. இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி? வா என்னன்னு போய் பாப்போம். சரிங்க. புள்ளைய என்கிட்ட கொடுங்க. சோ அப்பா இருக்கேன் ஏன்டா அலறீங்க? என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? பத்ராவுக்கு என்னம்மா ஆச்சு? என்னன்னு தெரியலக்கா, திடீர்னு அலறாளே. பத்ரா ஒண்ணும் இல்லடாமா, எல்லாரும் இருக்கிறோம். எங்க என்னடா பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது? இப்பதாக்கா அடிக்குது. என்ன இதுன்னு தெரியலையே, திடீர்னு பிள்ளைக்கு இப்படி காய்ச்சல் வந்திருக்கு. மருந்து எதுவும் கொடுத்து பாப்போமா? சுக்கிர மருந்து சேரலினா என்ன மாமா பண்றது? திடீர்னு இப்படி எல்லாம் அழமாட்டா. நம்ம ஹாஸ்பிட்டல் எதுவும் தூக்கிட்டு போயிருவோமா? என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு ராத்திரியில எந்திரிச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப காய்ச்சல் வேற அடிக்குதா தாச்சி? கடவுளே, புள்ளைக்கு ஒரு இது சுத்தி போட்டு பாருங்களே. ராத்திரி தூங்க போகும்போது நான் தானே சோளம் சுத்தி எல்லாம் வச்சேன். புள்ளைக்கு இப்ப திடீர்னு எல்லாம் நெருப்பா கொதிக்குது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருவோமா? சரிம்மா, புள்ளைய தூக்கிட்டு போங்க. அதுவும் நேரங்கிட்ட நேரமா இருக்குது வேற. அதுக்கு என்னத்த பண்ண முடியும்? நீங்க வீட்டுல இருந்து அன்பு பாத்துக்கங்க, நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. புள்ள பத்திரம். சரிங்க, இந்த வந்துடுறோம். ஒருவேளை பிள்ளைக்கு அம்மா ஏக்க வந்துருச்சா என்னவோ, அதான் புள்ள அப்படி அழுகுதோ. ஏண்டா தங்கம்? என்னம்மா காலையில இருந்து என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. ஏண்டா தங்கம், இன்னைக்கு என் மருமவளை போய் போட்டோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்க. சீக்கிரம் போய் என் மருமவளை போட்டோ எடுத்துட்டு வந்து என் கண்ணுல காட்டிடு. இல்லன்னு வச்சுக்கவே, எனக்கு சாப்பிட கொள்ளாது, தூங்க கொள்ளாது, எனக்கு நிலையாவே இருக்க கொள்ளாது. சரிம்மா, எடுத்துட்டு வரேன். வரடா, வசதியான பிள்ளையா இருக்கணும். நீ இது காசு மணி இல்லாத பிள்ளையில கூட்டிட்டு வந்து வச்சுக்க, அம்மா அப்புறம் கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். ஏம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மருமவ பணக்காரி தான். இப்படிதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பின்னாடி அதெல்லாம் சொல்லக்கூடாது. வீடு வரைக்கும் போய் என் மருமவ எப்படி இருக்கா, எம்புட்டு வசதி, அதெல்லாம் பார்த்துட்டு வா. சை, இதெல்லாம் ஒரு குடும்பம். சரிம்மா, சரி போதுமா? என்னையா போலாமா? அப்பா போலாம்ப்பா. என்ன தங்கம் முகத்துல இம்புட்டு சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? பையனுக்கு இப்பயே பொண்ணு பாக்குது. அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணா. கண்டிப்பா ஒரு பிச்சைக்காரி தான் வரப்போறா. நல்லா மாட்டிக்கிட்டு மித்தி வாங்க போகுதுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அது ஒரு விஷயம். பாத்தியா, என்கிட்டே மறைக்கிற பாத்தியா? அது ஒண்ணும் இல்லைங்க, பையனை காலேஜ்ல எல்லாருமே சூப்பரா படிக்கிற, இந்த தடவை நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பல சொன்னாங்களாங்க. அதை நினைச்சுதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அடி பாவி, கொஞ்சம் கூட உனக்கு நான் கூசல. எப்படி இப்படி வாயில நுனி நாக்கிலே பொய்ய வச்சிருக்குன்னு தெரியலையே. வாயை திறந்தாலே பொய்யும் புரட்டுமாவே இருக்கே. சி, ஏமாவனாச்சு, எனக்கு பேர் எப்படி வாங்கி கொடுக்க போறான்னு பாரு. வாங்கி கொடுப்பாங்க பாருங்க. சரி போமாயா? போலாம்ப்பா. அம்மா அந்த கெரியர் கொடுமா. அது சரி, அன்னைக்கு நோட்லாம் வாங்கணும்னு சொன்னியே, காசு வாங்கிட்டு போனா, ஆனா நோட்டே எடுத்துட்டு போமா, வெறும் சாப்பாடு கூட மட்டும் எடுத்துட்டு போற. அம்மா என்னம்மா புக்கெல்லாம் பத்தி கேக்குறாரு, சொல்லி ஏதாவது சொல்லி சமாளி. அது ஒண்ணும் இல்லைங்க, அவனோட நோட்டெல்லாம் காலேஜ்ல டெஸ்க் கடியில வச்சுட்டு வந்திருக்கானாமா. டெஸ்க் கடியிலையா? ஏன்பா? ஏங்க, அன்னைக்கு நோட்டு வாங்கறதுக்கு மட்டும் தான் காசு கொடுத்தீங்க, பையன் வாங்க காசு கொடுத்தீங்களா? பையன் இல்லாம நோட்டு புக்கெல்லாம் என்ன தலையில தூக்கிட்டு வருவான்? அது காலேஜுக்கு போறேன், அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியுமா? அதுக்காகத்தான் டெஸ்க் அடியில வச்சுட்டு அப்பைக்கு அப்பா அங்கேயே படிச்சுக்கிறான். ஏன்னா அப்பாவுக்கு பையன் வாங்க கொடுக்குற செலவு கூட அப்பாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாங்க, சரிப்பா அங்கேயே இருக்கட்டும், ஆனா படிக்கிறது மட்டும் ஒழுங்கா படிச்சுக்கன்னு சொன்னேன். சரி சரி, நான் ஒரு எவ்வளவு வரும் பையெல்லாம்? என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் வரும். அதுவும் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்படியே தாங்குற மாதிரி இருக்கும். 1000 ரூபாய்க்கு எடுத்தா, இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு எடுத்தோம்னா உடனே பிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓ சரி சரி சரி, அப்போ ஒரு 1000 ரூபாய் தரேன், ஒரு பையன் ஒன்று வாங்கிக்க. ஐயோ அப்பா வேண்டாம்பா, ஏற்கனவே எனக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணி இருக்கீங்க. நான் எவ்வளோ நாள் காசு கேட்டிருப்பேன்,
காலேஜ் சேர்றதுக்கு கூட நீங்க காசு கட்ட வேணாம், என் புருஷன் கட்டின காசுல போய் படிக்கிறேன்னு சொன்னதுக்கு விடல. ஆனா உன்னை பின்ன தெரியாத இவனுக்கு இவ்வளவு செய்றீங்க. அப்பா தாரேன்னு சொல்றேன், சரியா? வா போலாம். ஏண்டா அப்பாவே தாரேன்றாரு, அப்புறம் என்னடா? காசை வாங்கிட்டு போய் என் மருமகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் உனக்கு பைய வாங்கிக்க, சரியா? சரிம்மா. தயா கூட போயிட்டு வாங்க. அக்கா போயிட்டு வரேன். இன்னைக்கு என் மருமகளோட போட்டோ எடுத்துட்டு வர போறோம். அதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கு. என் மருமவ கருப்பா செவப்பா கலரா தான் இருப்பா. ஐயோ ஐயோ நினைச்சே பார்க்க முடியலையே. மரும வீட்டுல காரு அது இதுன்னு எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டியா? போமா? போலாம்பா. எப்பப்பா நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி நுனி நாக்கிலே பொய்ய வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசுறதெல்லாம் இன்னைக்குதான்பா பாக்குறேன். என்னடி சொன்ன? உண்மையை சொன்னேன். ஏய் இங்க பாரு, உன்னையெல்லாம் பாவம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது இதா பேசிக்கிட்டு இருந்தா வச்சுக்க, அடிச்சு துரத்திடுவேன். நீ என்ன துரத்துவியா? நீ என்ன துரத்துறியா? அந்த கடவுள் ஒன்ன துரத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். இங்க பாரு, இப்ப ஒரு நிமிஷம் என் புருஷன்கிட்ட போன போட்டு நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. அதானே நீ ஆசைப்படுற? என் வீட்டுக்கே வந்து என்னைய அடிச்சு துரத்திட்டு நீ சந்தோஷமா இருந்துடலான்னு மட்டும் நினைக்காத. உன் அட்டூழியத்துக்கெல்லாம் அழிக்கிற மாதிரி ஒருத்தி வருவா பாரு. விட்டா பேசிக்கிட்டே போவியா? உன்னைய ஐயோ யாரடி அடிக்க கை ஓங்குற? என் பிள்ளையவா தொலைச்சிருவே சொல்லிட்டேன். மறுபடியும் வந்துட்டியா? என் பிள்ளைக்கு யார் இல்ல நினைச்சுக்கிட்டியா? அம்மா நான் இருக்கேன்டி. இனிமே உன் கைய ஓங்குன கைய அப்படியே பிச்சை எடுத்துடுவேன். அக்கா அவளால தானக்கா உன் உயிரே போச்சு. இப்ப அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாரியேக்கா. உனக்கு பண்ணின பாவத்துக்கு தானக்கா அவளை நான் வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். என்னக்கா அப்படி புரியாம பேசுற? ஏண்டி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் 1000 இருக்கும், நடுவுல யாரடி நீ கொடுக்கு? யாருக்கு யாரடி அக்கா? நீ என்ன என் கூடையா பிறந்த? அம்மா போட்டு சாத்துன்னு சாத்துமா. அவங்க பையனுக்கு இப்ப ஏன் நல்லதை சொல்லி கொடுக்காம பிள்ளைங்களை எப்படி பேசி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குது. இன்னும் 4 போட்டு போடுமா. பாருமக, அது நம்ம வேலை கிடையாது. அவங்க வேலை என்னமோ அதை அவங்க பார்த்துக்கணும். நம்ம வேலையில தலையிட்டாதான் அவங்க கையை காலை முறிக்கணும். அவ பண்ற பாவம் புண்ணியமோ அவளையே வந்து சேரும். நீ என் புள்ளுகிட்ட ஏதாவது பண்ணுன அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஐயோ நான் இனி எதுவுமே பண்ண மாட்டேன். நீ அந்த சொட்டையும் சேர்ந்துக்கிட்டு என்ன கன்றாவிய வேணா பண்ணி தொலைங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் புள்ள படிக்கணும். என் மாப்பிள்ளை பீஸ் கட்டி இருக்காரு, கொண்டு போய் அவளை காலேஜில் சேர்க்க சொல்லி நீயா சொல்ற? இல்லன்னு வையே. சொல்ற, நான் இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்பயாவது நீ தில்லாலங்கடி வேலை பண்ணுனன்னு தெரிஞ்சது முடிச்சு விட்டுருவேன். அக்கா மகா இனிமே ஓமாவா இல்லக்கா, ஏமாவக்கா நான் பாத்துக்கேக்கா. ஆனா இப்ப என்ன விட்டுருக்கா முடியலக்கா. ஒப்பாரி வைக்காதடி, பார்க்க சைக்கல. இங்கேதான் நீ சுத்திக்கிட்டு இருக்கியா? சொல்லிட்டல, இனிமே இருக்குடி உனக்கு. டாக்டர் வாங்க. அப்பாவுக்கு இப்ப எப்படி டாக்டர் இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க, பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, காய்ச்சல்லாம் குறைஞ்சிருச்சு. என்னன்னு தெரியல டாக்டர், திடீர்னு பிள்ளைக்கு நெருப்பாட்டு கொதிக்குது உடம்பு. எங்களுக்கு உசுரே இல்ல, அதான் பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஓடி வந்துட்டோம். நீங்கம்மா பாப்பாவுக்கு என்ன வேணும்? நான் அப்பாயிங்க. நீங்க தான் அப்பாவா? ஆமா டாக்டர். சரி இந்த குழந்தையோட அம்மா? அது வந்து டாக்டர் ஏமா உங்க அம்மா எங்க? ஏங்க இது உங்க குழந்தையா இல்ல வேற யாரோட தாங்க? ஐயோ என் குழந்தை டாக்டர். அப்ப அவங்க அம்மா எங்கன்னு கேக்குறேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா எங்க? டாக்டர் அது என் பேத்தி தான் டாக்டர். அவங்க அம்மா அவங்க வீட்ல இருக்கா. அவங்க வீட்ல இருக்காளா? டாக்டர் நாங்க சொல்றது கேளுங்க டாக்டர். நாங்க திண்டுக்கல்ல இருக்கோம் டாக்டர். என் புள்ள நாங்க எல்லாரையும் மனைவியெல்லாம் ஒண்ணா இருந்தோம். ஒரு சின்ன குடும்ப பிரச்சனையால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அங்க போனதுலேருந்து புள்ளைய அடி உதனி அது இதுன்னு பண்ணிட்டா டாக்டர். அதனால புள்ள உடம்பெல்லாம் காயமா போயிருச்சு. அதனாலதான் அவளுக்கு தெரியாம நாங்க புள்ளைய தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்டோம். ஏன் சார் உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? டாக்டர் நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? பால் குடிக்கிற புள்ளைய போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? அந்த பால் தாங்க புள்ளைக்கு எதிர்ப்பு சக்தியே. அதுல இருக்கும் போதே இப்படி தூக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்லங்க புள்ளைய அடிக்கிறாங்க, அதனாலதான் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிடுன்னு தூக்கிட்டு வந்தோம். இத்தனை நாள் வரைக்கும் புள்ள ஆளலையா? இல்லங்க நாங்க இங்க வந்து 1 வாரம் தாங்க ஆகுது. என்னதான் 1000 பேர் பக்கத்திலேயே இருந்து சுத்தி சுத்தி அவளை சிரிக்க வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணாலும் தாயை தேடுங்க. தாய் ஏக்கத்தினாலதான் பிள்ளைக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிருக்குது. உங்களோட கோபம் அது எல்லாத்தையும் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க.
முதல்ல புள்ளைய பாருங்க, புள்ளையோட உடம்ப பாருங்க. புள்ள ரொம்ப வீக்கா இருக்கிறா. கடையில வாங்குற பாலை கொடுத்தா மட்டும் புள்ள உடம்பு என்ன தேறி வந்துருமா? அதுங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிருமா? என்ன மண்டையில கூறு இல்லாம இருக்கீங்க? படிச்சிருக்கீங்க தானே? சாரி டாக்டர், தெரியாம பண்ணிட்டோம். இதெல்லாம் கூடவா சொல்லணும்? ஏமா, நீங்களும் ஒரு அம்மா தானே, உங்களுக்கு தெரியாதா? எந்த பிள்ளையாவது அம்மா விட்டுட்டு இருக்குமா? இல்ல அம்மாவால தான் பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க முடியுமா? ஏதோ கோவத்துல அடிச்சிருக்காங்க அப்படின்னா பின்னாடி அவங்க தானே அரவணைக்கவும் செய்வாங்க. முதல்ல பிள்ளைய தூக்கிட்டு போய் கொடுங்க. சரிங்க டாக்டர். இப்படி கோவப்படுறவங்கள கல்யாணமே பண்ணிக்க கூடாது. கல்யாணத்தை ஒண்ணு பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறது. நவருங்க அந்த பக்கம். சாரி டாக்டர். சாரி என்கிட்ட சொல்லாதீங்க, அந்த சின்ன பிள்ளை கிட்ட சொல்லுங்க. நவருங்க. பத்ரா, அப்பா தப்பு பண்ணிட்டேனடா. என்னதான் நீ என் கூட இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டாலும் அம்மா ஏக்கோன்றது ஒண்ணு இருக்குன்னு புரிய வச்சுட்டடா தங்கம். அந்த டாக்டர் அம்மா சொல்லும் போதுடா எனக்கும் தோணுது, புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க கூடாதுடா. என்னம்மா நீ அப்படி சொல்ற? அவ அடிச்சு புள்ளைய ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவான்னு தானே நினைச்சோம். இப்ப பாரு, நம்ம அம்பிட்டு புள்ளைய பாதுகாப்பா வச்சிருந்த உடம்பு செல்லனா இப்ப ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுனா அது என்னடா ரொம்ப கஷ்டம்டா. ரெண்டு பேர்ல ரூம்ல இருக்க கூடாது, ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தர் வெளியே வாங்க. சரிப்பா, நீ வெளியே போ, அக்கா மாமாலாம் இருக்காங்க, அங்க போயிரு, நான் பாப்பா கூட இருக்கேன். சரிம்மா, பாத்துக்கம்மா. ஏதாவது ஒண்ணு நான் குரல் கொடுங்க, வந்துடுறேன். சரியா? பத்ராமா, மன்னிச்சிருடா அப்பாவை, மன்னிச்சிரு. ஏங்க, பாப்பாவை நினைச்சா பயமா இருக்குங்க. பத்ராவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சாதாரண காய்ச்சி தான். அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாச்சுல்ல, பாத்துக்கலாம் விடு. என்னங்க, அன்பு ஒண்ணு, பத்ரா ஒண்ணுன்னு இல்லைங்க, ரெண்டுமே நமக்கு பிள்ளைங்க தாங்க. யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா கூட மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. இங்க பாரு, நம்ம பிள்ளைங்க தான் இல்லைன்னு யாரு சொன்னாப்போ? விடு, கடவுள் மேல பாரத்தை போட்டு உட்காந்துருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சின்ன காய்ச்ச தானே. அக்கா, சந்தோஷம் வந்துட்டேன், எந்திரி. என்னடா சந்தோஷம்? என்ன சொன்னாங்க? பத்ராவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அழுகைய நிறுத்திட்டாளா? காய்ச்சல் எதுவும் குறைஞ்சிருக்கா? காய்ச்செல்லாம் குறைஞ்சிருக்காங்க்கா. பிள்ளைக்கு அம்மா ஏக்கமாமா, அதனாலதான் திடீர்னு இப்படி இருக்கு. அதான் அலரா. முதல்ல பிள்ளைய அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் விடுங்கன்னு சொல்லி டாக்டர் ஒரே சத்தம் போட்டு விட்டாங்கக்கா. கடவுளே, என்னடா இது? நம்மளாவது வாய் திறந்து சொல்றோம், அந்த பிள்ளைக்கு என்னத்த சொல்ல தெரியும்? அதான்க்கா, நான் தான் குருட்டுத்தனமா தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுதுக்கா. டேய் விடுடா, அப்ப எதுக்கு அழுவுற? இல்லக்கா, பிள்ளைக்கு ஒண்ணு நடந்து உசுரோடையே இருக்க மாட்டேங்க்கா. இங்க பாரு சந்தோஷ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா? நல்லா ஆயிடும், விடு. இல்லை மாமா, என்கிட்ட இருந்த புள்ள பாதுகாப்பா இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா பிள்ளைக்கு சத்தே இல்லாம இருக்குதா. வருங்காலங்கள்ல அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பிள்ளைய கூட்டிட்டு போய் விட்டுறலான்னு தோணுது எனக்கு. என்னடா, பத்திரம் இல்லாம நம்ம எப்படா இருப்போம்? இப்ப பொறுத்த வரைக்கும் எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தாக்கா முக்கியம்.